நான் இன்னும் ஏன் கமிட் ஆகாமல் சிங்கிளாகவே இருக்கேன், என்கிட்ட வந்து எல்லா நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது, நான் வந்து ஒரு கேர்ளை அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணேன், பட் ஸ்டில் ஏன் எந்த பொண்ணுக்குமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற டவுட் வந்து உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிற 2 டிப்பை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் போதும், ரிலேஷன்ஷிப் பற்றினா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியேஷன் எஃபெக்ட். ஸோ வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு இதை உடனே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து காலி பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களால் எவ்வளோ ஸ்வீட்ஸை சாப்பிட முடியும்? ஒரு 4-5 ஸ்வீட் சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும், உங்களால் அதை ஃபினிஷ் பண்ண முடியாது. பட் இதே இது 1 கிலோ பிரியாணியை கொடுத்துட்டு இதை வந்து காலி பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளானது என்ன அப்படின்னா ஸ்வீட்டுன்றது எல்லாருக்குமே பிடிக்கும் தான், பட் ஆனால் அது வந்து ஒரு குவாலிட்டிக்கு மேலே அதிகமாக சாப்பிடும்போது, அதிக குவான்டிட்டி சாப்பிடும்போது அது வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். பட் பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரைஸ் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஸோ அந்த பீஸ் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரைத்தா 65, ஸோ ஸ்வீட், இது எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அந்த பிரியாணி வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அந்த பிரியாணிக்கு தான் அடிக்ட் ஆகாமே தவிர அந்த ஸ்வீட் பாக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆக மாட்டோம். ஸோ இதே தான் ஒரு நைஸ் கை அப்படின்றத வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு எமோஷனை மட்டும் அந்த பொண்ணுக்கு கொடுப்பான். அதையே அதிகமாக கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கில் அது பிடிக்கும், பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஒரு பேட் பாய்ன்றவன் வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த பொண்ணுக்கு ஹாப்பினஸ், ஸோ சேட்னஸ், ஸோ ஆங்கர், இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து எல்லா விதமான எமோஷன்ஸ்லையுமே ட்ராவல் பண்ண வைப்பான். அப்போ வந்து அந்த கேர்ள் வந்து அவனுக்கு வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்பவே கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பழகுறீங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே விதமான எமோஷன்ஸை மட்டும் கீப் ஆன் வந்து நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஹாப்பினஸாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரே எமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பசங்களாம் ரொம்ப அந்த பொண்ணை பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு இருந்தாலுமே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எப்போ ஒருத்தன் ஹாப்பினஸ், சேட்னஸ், சர்ப்ரைஸ், ஆங்கர், இந்த மாதிரி போரிங், மிஸ்ஸிங், இந்த மாதிரி எல்லா விதமான எமோஷன்ஸையும் எவனால் கலந்து கரெக்டான லெவலில் கொடுக்க முடியுமோ அவனால் தான் அந்த கேர்ளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும், அடிக்ட் ஆகிற அளவுக்கு மாற்ற முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து ஒரு ஜெயிண்ட் வீலில் போகிறீங்க. ஸோ அந்த ஜெயிண்ட் வீலில் போயிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஓகே அப்படின்ற மாதிரி தோணும், நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்டுக்கு அப்புறம் அது வந்து ஓகே, நீங்கள் வந்து இது ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் இதே ரோலர் கோஸ்டரில் போனீங்கன்னா அது எங்கிட்டு வளையுது, எப்படி சுற்றுது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஜெயிண்ட் வீல் வந்து ஈஸியாக 3 ரவுண்டுக்கு அப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், இதே ஃபீல் தான் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து ரோலர் கோஸ்டருக்கு தான் அடிக்ட் ஆகுமே தவிர ஜெயிண்ட் வீலுக்கு அந்தளவுக்கு அடிக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் கம்ப்ளீட் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், எல்லா விதமான எமோஷன்ஸையும் கரெக்டான ரேஷியோவில் வந்து அந்த இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேர்ள் உங்களுக்கு வந்து அடிக்டிவாக நீங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, டிப் நம்பர் 2, ப்ளே ஆன் தேர் வீக்னஸ். ஸோ இதையுமே நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு பையனோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது, அதை வந்து க்யூரே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பையன்கிட்ட போயிட்டு உங்கள் அம்மாவை கேன்சரை க்யூர் பண்ணுற அந்த மருந்து வேணுமா, இல்லை வந்து உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணுமான்னு கேட்டால் அவன் ஆப்வியஸாக வந்து அந்த இடத்துல வந்து மருந்து தான் சூஸ் பண்ணுவான். ஸோ இதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிட்டான், ஒரு 10 நாள் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அதில் வந்து எப்படிடா தப்பிச்சு போகலான்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு உனக்கு 10 லட்ச ரூபா வேணுமா, இல்லை அதில் வந்து தப்பிச்சு போட் வேணுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக அவன் போட்டை தான் சூஸ் பண்ணுவான். பட் போட் வந்து 1 லட்சம் தாண்டா, இங்கே 10 லட்ச ரூபா இருக்குடான்னு கேட்டால் ஏன் உயிரை காப்பாற்ற போகிற, இதுதான் எனக்கு இதுதான் வேணும்னு நினைப்பான். ஸோ இதே தான் ஒரு சில இடத்துல நம்ம கொடுக்குற திங்ஸ் வந்து முக்கியமானதாக இல்லைனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அது அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரு பொண்ணோட வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்கிட்ட வந்து பைக் இருக்குது, என்கிட்ட வந்து கார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து ஷோ பண்ணுறத விட இன்னொரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தேவையான கரெக்டான எமோஷன் சப்போர்ட் அந்த இடத்துல கொடுத்தான் அப்படின்னா எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற பையன் கிட்ட தான் அந்த பொண்ணு சாய்வாங்களே தவிர அந்த பைக்குக்கோ இதுக்கோ அவங்க வந்து விழமாட்டாங்க. ஸோ அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதில் ப்ளே பண்ணுறது வந்து அதிக இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட வீக்னஸை மட்டுமே யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட எப்படி இன்னுமே ரொம்பவே க்ளோஸ் ஆகிறது அப்படின்றதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு கோர்ஸே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஒரு ஐலாண்டில் தவிக்கிறான், அவனுக்கு வந்து நம்ம போட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் ஐலாண்டில் தவிக்க விடுறதும் நம்மளாக தான் இருப்போம், அந்த போட்டை கொடுக்குறதும் நம்மளாக தான் இருப்போம். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக அதில் வந்து டிப்ஸ் இருக்கும். பட் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேர்ளுக்கு இவ தான் என் லைஃப் பார்ட்னராக வேணும் அப்படின்னா அந்த கேர்ளுக்கு அதை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அந்த கோர்ஸோட நேம் வந்து 18 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நான் இன்ச் பை இன்ச்சாக இது வரைக்கும் அந்த கோர்ஸை வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதில் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட நான் வந்து பார்த்ததில்லை, அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களோட ரிவ்யூ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஸ்க்ரீன்லேயுமே போடுறேன். ஸோ இந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து 666 ரூபீஸ் மட்டும் ஃபோன்பே ஆர் ஜிபே ஆர் பேடிஎம் வந்து பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்து அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அடிஷனல் காம்ப்ளிமெண்ட்ரி கோர்ஸும் கொடுக்க சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, டாடா, பை பை.